Good morning to everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சீபெக் எஃபெக்ட் அப்படின்னா என்னங்கிறத என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். சீபெக் டிஸ்கவர்ட் தட் இன் ஏ க்ளோஸ்டு சர்க்கியூட் கன்சிஸ்ட் ஆஃப் டூ டிசிமிலர் மெட்டல்ஸ். ஸோ டூ டிசிமிலர் மெட்டல்ஸ்னால் ரொம்ப வேறு மெட்டல். ஒரு மெட்டல் வந்து அயன், ஒரு மெட்டல் வந்து காப்பர், அவ்வளோதான். when the junctions are maintained at a different temperature. ஸோ இந்த சைடு பார்த்தீங்க, இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஒரு சைடு ஒரு ஜங்ஷன், இன்னொரு சைடு இன்னொரு ஜங்ஷன். ஸோ ஒரு சைடில் என்ன இருக்குது, ஹாட் வாட்டர் இருக்குது, இன்னொரு சைடு என்ன இருக்குது, ஐஸ் க்யூப் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ இந்த ஜங்ஷனில், இந்த ஐஸ் க்யூப் இருக்கிற ஜங்ஷனில் அதோட டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ஹாட் வாட்டர் இருக்கிற ஜங்ஷனில் இப்போ அதோட டெம்பரேச்சர் என்னவாக இருக்கும், ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ரெண்டு ஜங்ஷன்லேயும் வேறு டெம்பரேச்சர் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா மெயின்டைன் பண்ணினால் and EMF is developed. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே டெவலப் ஆயிடுச்சு. ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் டெவலப் ஆன அடுத்த செகண்டு அந்த இதில் வந்து கரண்ட் ஃப்ளோவாக ஆரம்பிச்சிடும். இந்த கரண்ட் தட் ஃப்ளோ டியூ டு தட் EMF டெவலப்ட் இஸ் கால்டு தெர்மோ எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ அதால் உருவாகக்கூடிய கரண்ட்டுக்கு பேர் தெர்மோ எலக்ட்ரிக் கரண்ட். இந்த டூ டிசிமிலர் மெட்டல்ஸ் கனெக்டட் டு ஃபார்ம் டூ ஜங்ஷன் இஸ் நோன் அஸ் தெர்மோகப்பிள். ஸோ இந்த ஜங்ஷனை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தெர்மோகப்பிள் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம். அவ்வளோதான். இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். கன்ஃபியூஸ் பண்ணாமல் படிங்க. பெல்டியர் எஃபெக்ட் வந்து இதுக்கு அடுத்த கொஸ்டினில் வரும். அது இதுக்கு ரிவர்சிபிளாக இருக்கும். அந்த கொஸ்டின் நான் நடத்தும்போது இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பட் இந்த 2 வீடியோவையும் கண்டிப்பாக சேர்ந்தாப்பில் தான் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். தேங்க்யூ.